அனைத்து ரகமான உணவுகளையும் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள போன கலோரியை எரிப்பதற்கு வாய்ப்பும் இல்லாமல் திம்முன்னு தம்முன்னு கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் இன்றைய மனிதன். நம் உணவியல் சார்ந்து செய்யக்கூடிய முதல் தவறு மீதூன் விரும்பேல் அப்படின்ற பதத்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த காலத்திலேயே மீதூன் விரும்பேல் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த காலத்துக்கு அந்த மீதூன் விரும்பேல் எவ்வளவு நீட்டி நிறுத்தி நம்ம சொல்லணுன்றதை யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல என்றைக்காவது கிடைத்த நெல்லரிசி சோறுக்காகவோ அசைவ உணவுக்காகவோ இடுப்பில் கட்டி இருந்த வேட்டியை கொஞ்சம் விலக்கி வைத்து விட்டு முன்னிருக்கக்கூடிய வாழை இலையில் பரிமாறப்பட்ட அசைவ உணவுகளை நல்ல ஆசை தீர ரசித்து ருசித்து சாப்பிட்டு விட்டு எடுத்துக்கொண்ட கலோரிகளை வெளியேற்றுவதற்காக உடல் உழைப்பை கொடுத்து விட்டு ஆரோக்கியமாக இருந்தான் அக்கால தலைமுறை மனிதன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதன் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நிறைய சாப்பிடணும், சுவைக்கு அடிமையாக நிறைய சாப்பிடணும் அப்படின்ற காரணத்துக்காக தட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரகமான உணவுகளையும் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள போன கலோரியை எரிப்பதற்கு வாய்ப்பும் இல்லாமல் திம்முன்னு தம்முன்னு கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் இன்றைய மனிதன். இதுதான் நிலைமை. இது ஒரு சிறு எடுத்துக்காட்டு. அரை வயிறு சோறு கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு காலியா இருக்கணும்னு சொல்லி நம்முடைய மரபு பேசுது. ஆனா நம்ம அதை பின்பற்றோம்னா முழு வயிறு சோறு, அதன் பிறகு தண்ணி, அதன் பிறகு உவ. இதான் சூழல். இதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல். நம்ம எல்லாருமே சொல்றோம் ஜப்பானிய உணவியல் முறையை பின்பற்றணும், அவங்களுடைய ஆயுள் நீட்டித்திருப்பதற்கான காரணம் அவங்க நல்ல உணவு முறையை பின்பற்றுறாங்க. அது என்னன்னா பசித்து புசி அப்படின்ற காரணத்தை அந்த விஷயத்தை அவங்க பின்பற்றுவாங்க. கூடவே வறுத்த உணவுகளை அவங்க அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம். ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ஜப்பானிய உணவியல் முறைகளுக்கெல்லாம் முன்னோடி நம் தமிழர்களுடைய உணவியல் முறை. இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய சங்க இலக்கியங்கள் எடுத்து படிச்சு பார்த்தாலும் சரி, உணவு நூல்களை எடுத்து படித்து பார்த்தாலும் சரி, எத்தனை வகையான உணவுப் பொருட்கள் இருக்கு தெரியுங்களா? உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் சிற்றுண்டி ரகங்கள், உணவு வகைகள், நம்ம உணவுக்கே எத்தனை தமிழ் பெயர்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பானங்கள்ல நொதித்த பானம், காலத்துக்கேற்ற பானம், 6 பொழுதுகளுக்கு ஏற்ற பெரும் பொழுதுகளுக்கு ஏற்ற பானத்தை பருகியவர்கள் நாம். ஆனால் இன்று அவை எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு நின்று கொண்டிருக்கிறோம் என்பது வேதனை தரக்கூடிய விஷயம். இந்த அதிக உணவை எடுத்துக் கொள்ளக்கூடியதால் வரக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் என்னன்னா நாஷ்ன்னு சொல்லுவாங்க, நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ். இது ஏதோ கேட்கறதுக்கு பயங்கரமா இங்கிலீஷ்ல இருக்கு நீங்க நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, கல்லீரல்ல கொழுப்பு படியுது, ஃபேட்டி லிவர். எல்லாருமே தெரியும். இப்போ டாக்டர்ஸா ஒரு ஸ்கேன் இப்போ சார் எல்லாரும் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னா 125% எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் கிரேட் 1 இருக்கு. 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இல்ல, 25 வயது இளைஞர்களுக்கே இந்த ஃபேட்டி லிவர் இருக்கு. என்ன சிக்கல்னா முன்னெல்லாம் மதுப்பழக்கம் இருப்பவர்களுக்கு வந்து கொண்டிருந்த இந்த ஃபேட்டி லிவர் இன்று தவறான உணவியல் பழக்கம் காரணமாகவே ஃபேட்டி லிவர் வருதுன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ ஒருத்தருக்கு மது பழக்கமும் இருந்து தவறான உணவியல் பழக்கமும் இருந்தா ஃபேட்டி லிவர் பிளஸ் ஃபேட்டி லிவர் அந்த கல்லீரல் என்ன ஆகும்? அப்படிதான் இன்னைக்கு ஆயிட்டு இருக்கு. அதுதான் நிலைமை. ஆனா இதுல ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா இது ரிவர்சபிள். நம்ம கரெக்டான உணவியல் முறை பின்பற்றோம்னா அதை திரும்பி மீட்டெடுத்துடலாம். அதையும் நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷியஸா அந்த விஷயத்தை வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு. நீங்க ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ், கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை எடுத்தா மட்டும்தான் ஃபேட்டி லிவர் வரும்னு கிடையாது. நீங்க அளவுக்கு மீறி கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து நிறைந்த பொருளை எடுத்தாலும் ஃபேட்டி லிவர் வரும். ஆனா நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா 3 வேளையும் சரி, அதன் பிறகு 3 வேளை சாப்பிடக்கூடிய சிற்றுண்டி ரகங்களும் சரி, எல்லாமே கார்போஹைட்ரேட். இது எல்லாமே கூடுதல் கலோரிகளாக சேகரமாகி அதன் பிறகு நிறைய மெட்டபாலிசம்லாம் நடக்கும். அதன் பிறகு அந்த கல்லீரல்ல கொழுப்பு படிஞ்சு அப்படியே அந்த தவறான உணவியல் முறையை பின்பற்றினா கல்லீரல் ஃபெயிலியர், சிரோசிஸ் லெவல் வரைக்கும் போவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்றதுல நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்.